Hello friends, welcome back to our channel How to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன புது ரெசிபி பார்க்க போறோம்னா ரவை லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ரவை லட்டுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரவையை அப்படியே போட்டுருவாங்க. ரவையை நம்ம அப்படியே போடும்போது என்ன ஆகும்னா அங்கங்க முழுசா அப்படியே திட்டா நின்றோம். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பாலை காய வச்சு அப்படியே ஊற்றிடுவாங்க. அப்போ கூட அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. இன்னைக்கு நான் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் பாருங்கள். இது நீங்கள் இன்கேஸ் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இல்லை நான் ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண போகிறேன். என்ன அந்த இன்க்ரீடியன்ட்டுன்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 50 கிராம்ஸ் ரவை எடுத்துருக்கேங்க. இது இந்த மாதிரி சின்ன ரவை. நான் ரவையை என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் இதை ஏற்கனவே நெய்யில் போட்டு ரோஸ்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நிறைய பேர் பண்ணுற மேஜர் மிஸ்டேக் என்னென்னா, இந்த ரவை சின்னதாக தானே இருக்குது, நம்ம அப்படியே போட்டு உருண்டை பிடிச்சிடலான்னு நினைக்குவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்போவுமே நம்ம ஒரு 3/4 ரவையை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போது அந்த ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படியாவது இந்த மாதிரி பெருசாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மேலே வந்துடும், சாஃப்டாக இருக்கிறதெல்லாம் உள்ளே போயிடும். அப்போ நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களை எல்லா ரவையுமே போட்டு மிக்ஸியில் அரைங்க நான் சொல்லலை. 3/4 இதோட பாதி நீங்கள் எடுத்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கிட்டு இதில் பாதி ஆட் பண்ணுறேன். இதிலே நீங்கள் வேணால் ஏலக்காய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ மிச்சம் வச்சுருக்கேன். மிச்சது எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா ஃபைனாக வரணும்னு இல்லைங்க, லைட்டாக பவுடராகி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கணும். இங்கே பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்ட்டை நீங்கள் அரைச்ச உடனே அடுத்ததை என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் எதில் மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ, நம்ம எதில் மிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அந்த கண்டெய்னரில் எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ரவை மட்டும் இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதே மாதிரி அதே அளவுக்கு 50 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையும் நிறைய பேர் அப்படியே போட்டுருவீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதையும் ரிவர்ஸ் சைட்டில் ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் நல்லா அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடர்ட் சுகர்டாக வரணும் அது. பவுடர் சுகராக நம்ம போடும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அங்கங்கே அது நிற்காது. அங்கங்கே நிற்கும் போது என்ன ஆகும்னா, சீக்கிரமாக தண்ணி விட ஆரம்பிச்சிடும், அப்புறம் கெட்டு போயிடும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி அரைச்சிக்கும் போது அந்த அந்த பவுடர் எல்லா பக்கமும் அப்படியாவது அந்த ரவையோட எல்லா பக்கமும் அது போய் நம்ம எந்த பக்கம் அது கடிச்சாலும் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த சர்க்கரையை நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நான் என்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா, தேங்காய் தாங்க. நான் தேங்காய் நல்லா துருவி வச்சுருப்பேன். நிறைய பேர் கொப்பரை போடுவாங்க. ஆக்சுவலி ரவை லட்டுக்கு கொப்பரை போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட கொப்பரை எதுவும் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த மாதிரி தேங்காவை நீங்கள் துருவி வச்சுருப்பீங்க இல்லைங்களா. இதே தேங்காவை நம்ம அப்படியே பச்சையாகவே ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, வித்தின் சம்மராக இருந்துச்சுன்னா வித்தின் ஒரு 1/2 hour இல்லை 1 hour மேக்ஸிமம் ஒரு 4 hours அது கெட்டு போயிடும். என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நீங்கள் கொப்பரை இல்லைன்னா தேங்காய் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. நெய் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, அப்படியே டாஸ் பண்ணி எடுத்துக்கணும். டாஸ் பண்ணி எடுத்துக்கும் போது அது கெடாமல் இருக்கும். என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி தேங்காய் நீங்கள் டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு அவ்வளோவா இந்த கொப்பரை தேங்காயெல்லாம் போட்டால் ரவை லட்டில் பிடிக்காது. நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன், ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக. இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் அதை லைக் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அது ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரே ஒரு அந்த தேங்காய் பத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா உங்கள் தேவைக்கு ஏற்றபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அந்த கலரெல்லாம் மாறி லைட்டாக அந்த ஆயில் விடுற ஸ்டேஜ் வரும் பார்த்தீங்களா தேங்காய், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்.
இது ஆன உடனே சைட் பை சைட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாலை வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். ஸோ பால் வந்து எந்த நிலையில் இருக்கணும்னா ஒரு கை லுக் வார்ம் அந்த ஸ்டேஜில் இருக்கணும். அப்படின்னா வெது வெதுப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் பால் வந்து சைடில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு, இந்த கலர் சேஞ்ச் ஆகுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் செட். இப்போ நம்ம அடுத்ததை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம செஞ்ச எல்லாமே நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணிக்கிறோன்னா நம்ம விட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த ரவையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம கிரைண்ட் பண்ணதான சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஏலக்காய் வேணால் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஏலக்காயெலாம் அவ்வளோவா பிடிக்காது, ஸோ நான் ஆட் பண்ணல. ஸோ அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணதான கோகோனட் தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும். இப்போ லைட்டாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சர்க்கரை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. சர்க்கரை எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதோட மெயின் ஸ்டேஜே இதுதாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து கலந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அடுத்ததாக மெயினான இன்க்ரீடியன்ட் இதுதான், நம்மளுடைய ரவை லட்டை சாஃப்டாக உள்ளே சாஃப்டாக போது வெளியே கிறிஸ்பியாக ஆக்க போகுது. என்னென்னா நான் உங்களுக்கு காமிச்சதான அந்த பால். ஸோ பால் எப்போவுமே வந்து இந்த லிக் வார்ம் ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ நான் கை வைக்கிற அளவுக்கு அந்த ஸ்டேஜில் இருக்கணுங்க. ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. நம்ம கை வைக்கிற அளவுக்கு அந்த ஸ்டேஜில் இருக்கணும். ஸோ அந்த பால் வந்து நான் உங்களுக்கு காமிச்ச அந்த 1 கப் மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்டீல் கிளாஸில் எடுத்திருக்கேன். ஸோ அதே சேம் மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது நான் எப்படி ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக கொஞ்சம் அப்படி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பாலை வந்து நம்ம எல்லா பக்கமும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நிறைய ஆட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளால் வந்து ரவை போட முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவை லட்டு அவ்வளோ நல்லா ரெடியாகி வந்திருக்குங்க. வெளியே மட்டும் இல்லை உள்ளவும் அவ்வளோ நல்லா இருக்குது. வெளியே நல்லா கிறிஸ்பியாக நட்ஸோட உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக அந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி அவ்வளோ நல்லா வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்ச உடனே ஒரு 1/2 ஹவரில் வந்து காத்தார விடுங்க. காத்தார விடாமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த சர்க்கரை வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் காத்தார விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. See the next video. Until then, டாட்டா. ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்காமே விட்டுடுறீங்க. நம்ம வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ see the next video. Until then, டாட்டா. Bye bye.